சாலையோரத்தில் ஒரு பூனை பாவமாய் உட்கார்ந்திருந்தது. அதற்கு பசி தாங்கவில்லை. ஆனால் சாப்பிட ஒன்றுமே கிடைக்கவில்லை. மியாவ், மியாவ் என்று கத்தினாலும் அந்த வழியாக சென்ற யாருமே அதை கண்டு கொள்ளவில்லை. அது சோகமாக நினைத்து கொண்டது. ச்சே, நான் மட்டும் ஒரு புலியாக இருந்திருந்தால் எல்லோரும் என்னை பார்த்து பயந்து நான் கேட்டதை கொண்டு வந்து தந்திருப்பார்கள். ஒரு பூனையாக இருப்பதனால் யாரும் என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக கடந்து சென்றான் ஒரு மந்திரவாதி. அவனுக்கு பூனை மனதில் ஓடும் எண்ணம் தெரிந்துவிட்டது. உடனே அதன் மேல் பரிதாபப்பட்டு தன் மந்திரக் கோலை எடுத்து அதை நோக்கி நீட்டி சுழற்றியவாறு ஒரு மந்திரத்தை ஜபித்தான். என்ன ஆச்சரியம்! உடனே பூனை புலியாக மாறிவிட்டது. ஆனால் அது இந்த மாற்றத்தை உணரவில்லை. மந்திரவாதி கோலை சுழற்றியதும் தன்னை அடிக்கப் போகிறானோ என்ற பயத்திலே ஓடோடி சென்று அங்கிருந்த ஒரு காரின் பின்னால் ஒளிந்து கொண்டது. நெஞ்சம் படபடக்க வெகுநேரம் அங்கேயே ஒளிந்திருந்தது. பின் அவன் போய்விட்டானா என்று மெல்ல எட்டி பார்த்தது. அப்பா, அவனை காணவில்லை. மெதுவாக வெளியே வரும் நேரத்தில் அதன் பிம்பம் கார் கண்ணாடியில் தெரிய, ஐயோ புலி என்று மறுபடியும் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது. பிறகு மெல்ல எட்டி பார்த்தபோது அங்கு எதுவுமே இல்லை. நிம்மதி பெருமூச்சுடன் வெளியே நடந்து வந்த போதுதான் மறுபடியும் கண்ணாடியில் புலி உருவம். ஆனால் இந்த முறை அது பயப்படவில்லை. கண்ணாடியில் தெரியும் உருவம் தான் தான் என்பது அதற்கு புரிந்தது. தவிர தன் நடையே ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்து தன்னை குனிந்து பார்த்து கொண்டது. அப்போதுதான் அதற்கு புரிந்தது, தான் புலியாக மாறிவிட்டோம் என்பது. ஓ, இது அந்த மந்திரவாதியின் வேலைதானா? கம்பீரமாக நடந்து சென்று அங்கிருந்த ஒரு சிமெண்ட் மேடையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டது. அப்பொழுது வீட்டு வேலை செய்யும் சொக்கம்மா அந்த வழியே வந்தாள். புலியை பார்த்து நடுநடுங்கி நின்று விட்டாள். அப்படியே திரும்பி ஓட்டம் எடுக்க முயன்றாள். சொக்கம்மா, நில்! ஓடாதே! எனக்கு ரொம்ப பசிக்குது. பேக்கரிக்கு போய் பன் பட்டர் ஜாம் வாங்கி வா என்றது புலி. சொக்கம்மா பயத்தில் நடுங்கிக் கொண்டே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதே, இதோ வாங்கிட்டு வரேன் என்று ஓடினாள். ஓடிச் சென்று பன் பட்டர் ஜாம் வாங்கி வந்து கொடுத்தாள். ஓகே, நீ போலாம் என்று அவளை அனுப்பிவிட்டு அதை ரசித்துச் சுவைத்தது. இனி நமக்கு கவலை இல்லை, கேட்டது கிடைக்கும் என்று சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டது. சற்று நேரம் கழித்து பேப்பர் போடும் பையன் ஜாலியாக பாடிக்கொண்டே சைக்கிளில் வந்தான். புலி உட்கார்ந்திருப்பதை பார்த்து அலறி அடித்து சைக்கிளிலிருந்து கீழே விழுந்தான். அவனை பார்த்து, ஏண்டா லேட் என்று உறுமியது. அவன் பயந்து நடுங்கிக் கொண்டே, லேட் ஆயிடுச்சு என்றான். சரி சரி, எனக்கு பசிக்குது. முதலில் ஓடிப்போய் எனக்கு ஒரு கேக் வாங்கி வா. பேப்பர் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். அவன் இதோ வாங்கி வரேன் என்று ஓடிப்போய் கேக் வாங்கி வந்து கொடுத்தான். இப்படியே எல்லோரையும் மிரட்டி வேளா வேளைக்கு சாப்பிட்டு அதற்கு தலைகணம் ஏறி போயிற்று. தன்னை மிஞ்சியவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற எண்ணம் உண்டாயிற்று. அப்போது மீண்டும் ஒரு நாள் அந்த மந்திரவாதி அந்த வழியே வந்தான். அவனுக்குத்தான் அது புலி அல்ல பூனை என்று தெரியுமே. அதனால் அதை அலட்சியமாக பார்த்து கொண்டே நடந்தான். பூனைக்கோ கோபம் தலைக்கேறியது. தன்னை பார்த்து ஒருவன் பயப்படாமல் செல்வதா? ஏய் மந்திரவாதி, என்ன, என்னை பார்த்து பயம் இல்லையா என்று உறுமியபடி கேட்டது. மந்திரவாதிக்கு வந்ததே கோபம். அட நன்றி கெட்ட பூனையே, போனால் போகுதுன்னு நீ நினைத்தபடி உன்னை புலியாக மாற்றினால் நீ என்னையே மிரட்டுகிறாயே என்று நினைத்து கொண்டு மந்திரக்கோலை சுழற்றி மறுபடியும் அதை பூனையாக மாற்றிவிட்டான். வழக்கம் போல பூனைக்கு இந்த மாற்றம் நடந்தது தெரியவில்லை. அது தொடர்ந்து, மரியாதையா எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்று கத்தியது. அதாவது அப்படி சொல்ல நினைத்தது. ஆனால் வெளியில் வந்த சத்தமோ மியாவ். அப்போதுதான் அது தன்னைத்தானே பார்த்து கொண்டது. தான் மறுபடியும் பூனையாக மாறிவிட்டதை உணர்ந்தது. தன் தலைக்கணத்தால் தன் அழிவை தானே தேடிக்கொண்டது. என்ன குழந்தைகளே, இந்த பூனை கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி ஒரு வாலு குரங்கோட கதைய அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த சனிக்கிழமை வரை காத்திருங்க.